இந்த நீக்கப்பட்டவர்களை 97 லட்சத்தில் இந்த 66 லட்சம் பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் வரணும்னா அவங்க ஃபார்ம் 6 மட்டும்தான் நாட முடியுமா, இல்லை வேற வாய்ப்புகள் இருக்கா, வேற முறையீடுகள் அவருக்கு இருக்கா? நிச்சயமாக இந்த தகவலை பொறுத்தவரையில் வாக்காளர் பட்டியல், அதாவது இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட அனைத்து வாக்காளர்களும், அதாவது இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத வாக்காளர்கள் அனைவரும் புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அந்த படிவம் 6 என்று அழைக்கப்படும் ஃபார்ம் 6 தான் பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் அதை தெளிவாக விளக்கம் அளித்துள்ளது. வாக்காளர் பட்டியல், அதாவது கடந்த 27ஆம் தேதி கடந்த 27/10 அன்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலிருந்து இந்த வாக்காளர் பட்டியல் முழுவதுமாக புதிய வாக்காளர் பட்டியலாக தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த வாக்காளர் பட்டியலிருந்து இந்த வாக்காளர்கள் அனைவரும் நீக்கப்பட்டு விட்டனர். எனவே இந்த வாக்காளர்கள் அனைவரும் ஃபார்ம் 6 என்று அழைக்கப்படும் அந்த புதிய வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பதற்கான படிவங்களை தான் பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த நீக்கப்பட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் அனைவரும் புதிதாக பெயர் சேர்ப்பதற்கான படிவம் 6 தான் பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும். இதை தவிர்த்து வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் தங்கள் தொகுதி மாறுவதற்கான ஃபார்ம் 8 உள்ளிட்டவற்றை அளிக்கலாம். ஆனால் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் அறிவித்ததன்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கட்டமாக எனுமரேஷன் ஃபேஸ் ஆனது டிசம்பர் 14 அன்று முடிவடைந்தது. இன்று வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமாக வாக்காளர் தேர்தல் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் மொத்தமாக வாக்காளர் எண்ணிக்கை 5,43,76,755. அதில் பெண் வாக்காளர்கள் 2,66,63,233. ஆண் வாக்காளர்கள் 2,77,06,332. ஓகே. பெண் வாக்காளர்கள் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் குவைட் இருப்பாங்கன்னா வந்துடும். ஓகே. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலை மொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,755. 5,43,76,755. பெண் வாக்காளர்கள் 2,77,06,332. ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233. தேர்ட் ஜெண்டர் 7,191. மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் 4,19,355. 4,19,355. எனுமரேஷன் ஃபேஸில் பிஎல்ஓஸ் வீடு வீடாக பிஎல்ஏ உடன் குறைஞ்சபட்சத்தில் 3 முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது நம்ம ஷிஃப்டட் இல்லைன்னா அப்சென்டி ஓட்டர்ஸ், இறப்பு மற்றும் எலெக்டோர்ஸ் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை இடம்பெறவே இல்லை. இறந்தவர்கள் எண்ணிக்கை 26,94,672.
26,94,672. இடம்பெயர்ந்தவர்கள் அதாவது shifted voters, shifted absentee voters 66,44,881. Enrolled at multiple places 3,39,278. 3,39,278. நமக்கு தொடர்ந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் 6ல இன்க்ளூஷனுக்காக, ஃபார்ம் 7 ஏதோ கிளைம் அண்ட் அப்ஜெக்ஷன் இருக்குது, ஃபார்ம் 8 ஃபார் சேஞ்ச் இன் அட்ரஸ், இதெல்லாம் அவங்க பிஎல்ஓ இல்லைன்னா இஆர்ஓ இல்லைன்னா ஆன்லைன் வழங்கலாம். Total 97,37,37,831. 37,831. அவங்க பிஎல்ஓஸ் அப்ரோச் பண்ணிடலாம். புக் யோர் பிஎல்ஓ இருக்குது, இஆர்ஓஸ் இருக்குது, இல்லைன்னா ஆன்லைன் கூட வழங்கலாம். அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம். ஒரு 2 வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போகிறோம். அதில் கூட அவங்க வழங்கலாம். இல்லை நம்ம இப்போ ஃபார்ம் 6 இப்போ கொடுத்து ஆரம்பிச்சிடலாம். இல்லை அதுக்காக தானே இந்த 1 மந்த் இருக்குது. நம்ம ரெகுலராக ஃபார்ம் 6 ப்ளஸ் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். டிக்ளரேஷன் கொடுக்கணும். அது நம்ம வெப்சைட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிலிருந்து 97,37,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதில் இறந்தவர்கள் என சொல்லி 26 லட்சம் பேரும், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என சொல்லி 66 லட்சம் பேரும், இரட்டை பதிவு என்று சொல்லி 3,39,000 என 97,37,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். வாக்காளர் பட்டியலிலிருந்து தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட முக்கியமான தொழில் நகரங்களில் அதிகளவிலான லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமாக தற்போது அவர்களுக்கு அடுத்த 1 மாத காலத்தில் ஃபார்ம் 6 உள்ளிட்ட சில ஆவணங்களை பயன்படுத்தி அந்தந்த பிஎல்ஓக்களை தொடர்பு கொண்டு வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க முயற்சி எடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாளைதான் வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நாளை இணையதளத்தின் மூலமாகவும் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் வெளியிலும் பட்டியல் ஒட்டப்படும் என தேர்தல் ஆணையத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சோழிங்கநல்லூரில் அதிகளவிலான தொகுதி வாரியாக பார்க்கும்போது சோழிங்கநல்லூரில் அதிகளவிலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரை 1/3 பங்கு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழகத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிகளவிலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களாக 3,39,278 பேர், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் 66,44,881 பேர், இறந்தவர்கள் என்ற பிரிவின் கீழ் 26,94,672 பேர் என 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த எண்ணிக்கை என்பது சதவிகிதமாக கணக்கிடும்போது 15% அளவுக்கு வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர். 6,41,00,000 வாக்காளர்களை கொண்ட தமிழ்நாட்டில் தற்போது இந்த எண்ணிக்கை என்பது 5,43,000 மாறியிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஃபார்ம் 6 உள்ளிட்ட சில ஆவணங்களை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலில் பெயரை முயற்சி எடுக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த வாக்குச்சாவடிகளில் பட்டியல் வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார்.
வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் BLOக்களை அணுகலாம், ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வாக்குச்சாவடி வாரியாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. SIR பணிகளுக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது நாளைய தினம் இணையதளத்தில் வெளியிடப்படும். இந்த கணக்கீட்டு படிவங்களின் ஊடாக 12 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் SIR படிவத்தை பெற்றவர்கள் மீண்டும் அந்த படிவத்தை திருப்பி கொடுக்க விரும்பவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிலிருந்து 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மாநில வரைவு வாக்காளர் பட்டியல் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது தலைமை தேர்தல் அதிகாரியால். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் பெண் வாக்காளர்கள் 2,77,00,000 பேர் இருக்கின்றனர். பெண் வாக்காளர்கள். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம். 11 லட்சம் பேர் தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கின்றனர். மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 4,19,000 இருக்கக்கூடிய சூழலில் ஆண் வாக்காளர்களை விட தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. 11 லட்சம் பெண் வாக்காளர்கள் இருக்கின்றனர், அதிகமாக ஆண்களை விட. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த SIR நடவடிக்கை பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களை தொடர்ந்து தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டில் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். வாக்காளர் பட்டியலிலிருந்து 6,41,41,00,000 இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,43,00,000 மாறி இருக்கிறது. 66 லட்சம் பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என சொல்லி நீக்கப்பட்டிருக்கின்றனர். 26 லட்சம் பேர் இறந்தவர்கள் என சொல்லி நீக்கப்பட்டிருக்கின்றனர். 3,39,000 பேர் இரட்டை பதிவு என்று கூறி நீக்கப்பட்டிருக்கின்றனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்க்கும்போது சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், பல்லாவரம் ஆகிய தொகுதிகளில் முதல் நிலை தொகுதிகளாக அதிகளவிலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 1/3 பங்கு வாக்காளர்கள் சென்னையை பொறுத்தவரை நீக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது இணையதளத்தில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இப்ப இந்த பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. வாக்காளர்கள் இணையத்துல போய் இப்ப பார்க்கலாமா? நிச்சயமாக தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளமான election.tn.gov.in என்ற இணையதளத்தில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வாக்காளர் பட்டியலின் முகப்பில் ஸ்பெஷல் இன்டென்சிஃபை ரிவிஷன் 2022 என்ற அந்த பகுதிக்கு சென்றால் வரைவு வாக்காளர் பட்டியல் 2026 மற்றும் ஆப்சென்ட் ஓட்டர்ஸ் மற்றும் ஆப்சென்ட் ஓட்டர், ஷிஃப்டட் ஓட்டர், டெட் ஓட்டர், ASD எலக்டர்ஸ், BLO வாரியாகவும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தற்போது அந்த பட்டியலை இறுதி பட்டியலை வெளியிட்ட அடிப்படையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை கிளிக் செய்து தொகுதி வாரியாக, அதாவது மாவட்டத்தை கிளிக் செய்து அதனைத் தொடர்ந்து தொகுதி வாரியாக கிளிக் செய்து வாக்காளர்கள் தங்களது வாக்குச்சாவடியில் கிளிக் செய்து தங்களது பெயர் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்று சரிபார்த்துக் கொள்ளலாம். ஒருவேளை அவர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றால் அந்த இணைப்பிற்கு அருகிலே உள்ள ASD ஆப்சென்ட், ஷிஃப்டட், டெட் என்ற எலக்டர்ஸ் எந்த பகுதியில் சென்று தங்களது வாக்குச்சாவடி வாரியாக நீக்கப்பட்டவர்கள் பெயர்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் அடிப்படையில் பொதுமக்கள் இணையதளம் வாரியாக தெரிந்து கொள்வதற்கான அடிப்படையில் அந்த தகவலானது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்ப இந்த இணையதள பக்கத்துல
அவங்க கொடுத்துருக்கூடிய தகவல்ல நீக்கப்பட்ட தகவல்கள் 97 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்களே, அவங்களுடைய பெயர் இருக்கா? நிச்சயமாக இந்த இணையதளத்தை பொறுத்தவரையில் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு அந்த இணையதளத்தில் தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஒரு பகுதியில் வரைவு வாக்காளர் பட்டியல் டிராப்ட் எலக்டோரல் ரோல் SIR 2026 என்ற அடிப்படையில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களின் பெயர்கள் அந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இரண்டாவதாக ஆப்சென்ட் ஷிஃப்டட் டெட், அதாவது கண்டுபிடிக்க முடியாதவர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள், மறைந்தவர்கள். இதன் அடிப்படையில் சுமார் நீக்கப்பட்ட 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களும் BLO வாரியாகவும் பார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அவர்களின் எபிக் நம்பர் நீக்கப்பட்ட எண்ணை பார்த்து அதன் வாரியாக தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூத் வாரியாக தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களின் பெயர்களையும் அவர்கள் அறிந்து கொள்ளலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவர்களின் பெயர்களும் அவர்கள் 2வது உள்ள அந்த காலத்திற்கு சென்று அந்த பகுதியில் அவர்கள் அந்த தகவலை அறிந்து கொள்ளலாம் என்றும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.